வெட்டி நேரங்காலம் தெரியாம நடந்து போன கதையெல்லாம் சொல்லி பையனை கண்கலங்க வச்சுட்டிய. நீ ஏன் பாழற? இந்த வரப்பா, உங்க ஆத்தா அப்பா உசுரோட இருந்திருந்தா கூட உன்னை இவ்வளவு பொறுப்போட வளர்த்திருக்க மாட்டாங்கப்பா. மருதமுத்து தான் பெத்த புள்ள மாதிரி நினைச்சு உன்னை வளர்த்துக்கிட்டு வரான்ப்பா. இவங்க அப்பன் செத்து போகும்போது 2 காணி நிலத்தையும் ஒரு வீட்டையும் விட்டுட்டு போனான். இன்னைக்கு என் சொத்து பூரா இவனுக்கு தான். அவனுக்கு என்னையா குறை வச்சிருக்கிறேன்? ஏயா மறுபடியும் மறுபடியும் அழுதுகிட்டேன்? இங்க பார், நேரா நிலத்துக்கு போய் கூலிக்காரங்களுக்கு எல்லாம் கூலியை கொடுத்துட்டு பொழுதோட வீட்டுக்கு வா. போயா. மருதமுத்து, இப்படியே இருந்தா எப்படியா? பையனுக்கு காலாகாலத்துல ஒரு நல்லது செஞ்சு பார்க்க வேண்டாமா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? அப்புறம் என்ன, குடும்பத்துக்கு அடங்கின பொண்ணா, வாய்க்கு ருசியா சமைச்சு போடுற பொண்ணா பார்த்து முடிக்க வேண்டியதானே? யோ சாய வெட்டி, உங்ககிட்ட சொல்றதுக்கு என்னையா? ஊர்ல ஒண்ணு நடந்து போச்சு. நம்ம பண்ணையார் மக செண்பகம் இல்ல. நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம், எல்லாம் என் காலுக்கு எட்டுச்சு. உன் பையன் மேல எந்த தப்பு இல்லையா? சரி, நீ நினைக்கிறத முடியா? பொண்ணு குடுக்கணும் இல்ல சொல்லணும். யோ, பொண்ணை கொடுக்கற என்னையா சொல்றது? என் பொண்ண நான் கொடுக்கறையா? யாரு? ஓ மக காவேரியா? மருதமுத்து, என் பொண்ணை கேட்டு எத்தனையோ பையனுக்கு வர்றாருங்க. எவனையுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. இந்த பாரு, அவ வாக்கப்படுற இடம் எந்த பிக்கலும் பிடுங்கலும் இல்லாம இருக்கணும். நீ சரியான முடிவு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சு விடுவோம். என்னையா கால்ல சுடுதண்ணி ஊத்திட்டு வந்து சம்பந்தம் பேசுற? கொஞ்சமாவது யோசிக்க விடியா? ஓ, பையனையும் ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்றியா? சேச்சே, என் பையன் என் வார்த்தையை மீறி நடக்கவே மாட்டான். பின்ன காவேரி பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? காவேரிய பத்தி எனக்கு தெரியாதா? தாய் இல்லாத பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்தா தாயா இருப்பா. அப்புறம் என்ன, வீட்டுல கெட்டி மலை சத்தம் கேட்டா எல்லா குழப்பமும் தீர்ந்த மாதிரிதான். ஏய், நான் 2 பேரும் பொசு கொடுத்து நிக்குது. அரே, கையே மேலே இருந்து எடு. ஏய், துட்டு சம்பாரி மாமா கூப்பிடு, மேலே கை வை. 1000 இருந்தாலும் நம்ம பொண்ணு கைய புடிச்சு விட்டாங்க. என்னதே இருந்தாலும் அவங்க தானே நமக்கு மாப்பிள்ள. என்னடி மாப்பிள்ளை, உருப்படியா எந்த வேலையும் செய்ய வக்கீல் மாப்பிள்ளே வேண்டி கிடக்கு மாப்பிள்ளை. இத கேட்டுக்கிட்டு நான் உயிரோட இருக்கணுமா? இப்பவே நான் தற்கொலை பண்ணிக்க போறேன். பித்தாஜி, இவர் தற்கொலை பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்க. ஏய், தற்கொலைன்னு பூச்சாண்டி காட்டுறே. தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வீரம் வேணும், தைரியம் வேணும், உஷார் வேணும். இதுகிட்டே 3ம் இல்ல. மாமா, ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. உங்க வட்டி கடையில ஒரு வேலை போட்டு கொடுங்க. அப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஏங்க, மாப்பிள்ளதான் இம்புட்டு தூரம் சொல்றாங்கல்ல, உங்க கடையில தான் ஒரு வேலையை போட்டு கொடுக்கறது. உன் கழுத்துல தொங்குற தாலி உனக்கு பிடிக்கல? தக்கு, உங்க அப்பா என்ன எவ்வளவு கேவலமா பேசுறாரு பாத்தியா? நீங்க சும்மா இருங்க. பிதாஜி, என் கல்யாணத்துக்கு என்ன வழி? ஒரே ஒரு வழி இருக்கு, அதுதான் கடைசி வழி. நான் இதுகிட்டே 10,000 ரூபாய் கொடுப்பேன். அதை வச்சு நாங்க நல்லபடியா குடும்பம் நடத்தணும், அவ்வளவுதானே? ஏய், அதுவும் இல்ல, 10,000 10 நாள்ல செலவு பண்ணி காட்டணும். 10,000 10 நாள்ல செலவு பண்றது அம்புட்டு கஷ்டமாக்கும். என் கையில கொடுத்து பாருங்க, தூள் தூள் கிளப்பிடுறேன். ஏய், பொம்பளைங்கிட்டே 1 லட்சம் கொடுத்தாலும் 1 நிமிஷம் செலவு பண்ணும். அதுவும் வேற விஷயம். இதுகிட்டே அந்த திறமை கிடையாது. வடக்கே விநாயகம் இப்படி கிடைக்கே வா. இந்த 10,000 இதுல 1 பைசா தர்மம் செய்ய கூடாது. நீ எதுவும் வாங்கி சாப்பிட கூடாது. ஒரு சிங்கிள் டீ நீ வாங்கி குடிக்க கூடாது. ஏதாவது பொருள் வாங்கினா? ஏய், எந்த பொருள் வாங்கினாலும் அதுக்கும் ரசீது வாங்கணும். அந்த பொருளே 10 நாள்ல அழிச்சிடணும். அடப்பு, இவ்வளவுதானா? 10 நாள்ல 1 பைசா கூட இல்லாம செலவழிச்சிடுறேன். இது சவால். அரசியல்வாதி மாதிரி சவால் விடாதே, செஞ்சு காட்டு. இந்தா ரசீது. யார கேட்டு இந்த கல்யாணத்தை முடிவு பண்ணீங்க? யார கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? யார கேட்கணும்? என்ன கேட்கணும்? சாவ நல்லா கேட்டான், நல்லா கேட்டான். கேட்க மாட்டான்னு நினைச்சேன், கேட்டு விட்டான். நாக்க புடிங்கிட்டு சாகணும். ஏண்டா, நீ அவ்வளவு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? இந்த வயசுல உனக்கு என்ன பண்ணான்னு எனக்கு தாண்டா தெரியும். எனக்கு இது ரெஸ்ட் இல்ல. என்ன பெத்த ராசா பொண்ணு யார் தெரியுமாடா? சாய வேட்டிக்காரன் பொண்ணு காவேரிடா. காவேரியா வைகையோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் மனசை விட்டு இன்னும் அந்த செண்பகம் மறையல. கிளை செத்து போனவளையே நினைச்சிட்டு இருந்தா எப்படிரா? அன்னைக்கு என்ன பெருசா சொன்னீங்க, சுருக்குன்னு குழம்பு வேணும்னு. இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வரணும், வகை வகையா செஞ்சு போடணும், உட்கார்ந்து திங்கணும்னு இந்த கிழவனுக்கு மட்டும் ஆசை இல்லையடா? அதுக்கு 5 10 கொடுத்தா வேலைக்காரி வந்து சமைச்சு போடுறா. அறிவு கெட்டவனே, அறிவு கெட்டவனே, அதையெல்லாம் மிச்சம் பிடிக்கணும்னா வேலைக்காரி வைக்கல. இது என் பொண்டாட்டி இருந்து புழங்கின இடம்டா. இனிமே என் மருமக வந்துதான் ஆளணும்.
நான் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எழுதியா கொடுத்திருக்கிறேன். நான் பெத்த பிள்ளையா இருந்தா என் பேச்ச கேட்கும். நீ எடுத்து வளர்த்த பிள்ளைதானே, அதான் சொல்லாம சொல்லிவிட்ட. எப்படியோ போடா போ. நடக்குது. பெரிய மனுஷன் ஆயிட்டடா, பெரிய மனுஷன் ஆயிட்ட. இலை, நீ பிறந்ததும் உன்னை உங்க அப்பா ஆத்தா கையில கூட கொடுக்கலடா, என் கையில தான் கொடுத்தாங்க. ஒரு புள்ளைய வளர்க்கறதுக்கு ஆத்தாளுக்கு பாதி பாரம், அப்பனுக்கு மீதி பாரம் சொல்லுவாங்க. மொத்த பாரத்தை இங்க சுமந்தம் பாரு, அதான் இங்க மிதிக்கிற. நல்லா மிதிடா, எவ்வளவு பாத்துட்ட மிதி. ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா, உங்க இஷ்டப்படியே செய்யுங்க. தீர்காயுசா இருங்கப்பா, தீர்காயுசா இருங்க. இந்தாடி பால் சொம்பு. என்னடி எப்படி பாக்குற? நான் 1000 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், 1000 பேரை முதலாத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன். வெக்கப்படாம வாடி. நான் ரொம்ப கைராஸ்காரி. அடுத்த வருஷம் பாரு, உன் கையில ஆம்பளை புள்ளதான் இருக்கும். போக்கா, முத ராத்திரில ரொம்ப வெக்கப்பட்டா முழு சுகத்தை அனுபவிக்க முடியாதுடி கூறுகட்டவள. உள்ள போனதும் மாப்பிள்ளை கால தொட்டு கும்பிடு. அப்புறம் அவரா உன்னை தொட்டு தூக்குற வரைக்கும் எழுந்திருக்காத. அப்புறம் மெதுவா எழுந்து சந்தனத்தை எடுத்து அவர் கையிலையும் கன்னத்திலையும் மெதுவா தடவு. என்ன பாக்குறீங்க? சந்தையில ஒரு மாடு எங்களுக்கு பிடிக்கலையே. ஏன் கொளுத்த மாடா வேணும்? கொளுத்த மாடா வாங்கிட்டு ஊருக்குள்ள போனா அதுகளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதுயா. ஆமையா, அதனால இன்னைக்கோ நாளைக்கோ சாகராப்புல ஒரு நோஞ்சா மாடு எங்களுக்கு தேவை. இருக்கா? இருக்கு. பச்சை புல்லு எதுவுமே திங்க முடியாம படுத்த படுக்க ஒரு மாடு இருக்கு. அதான் எங்களுக்கு வேணும். இருக்கா? ஆனா சந்தைக்கே கொண்டு வர முடியாத அளவு தொத்த மாடுங்கயா. தொத்த மாடா? கிளம்பி துண்டு போடு. ஏய், மோதிரம் மோதிரம்டா, பாத்து. என்னையா மூணை பிடிச்சிட்டான்? வரல. அப்ப 3000 தான். அப்ப 3000 தான். அந்த மாட்டுக்கு 3000. அந்த மாட்டை நீங்க பாக்கணும் சாமி. என் மாட்டுக்கு 300 ரூபாய் கொடுத்தா போதும். அப்படியா? என் விரல் அவ்வளவு சீப்பா? 3 விரலுக்கு 3000 தான் கொடுப்பேன். ஏனாங்க 300 ரூபாய் போதுங்க. 3000 தான் கொடுப்பேன். அவர் தான் குடுக்கிறீங்கிறார வாய்க்குவியா? வர லட்சுமி தட்டி கழிச்சுக்கிட்டு இருக்க. சரி சரி, மாட்டை அள்ளிட்டு வந்து என் வீட்டுல போட்டுட்டு செக்ரட்டரி ரூபாயை கொடுத்துட்டு ரசீல கையெழுத்து வாங்கிக்க. அடா 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 அடா, என்ன சாப்பாடு, என்ன குழம்பு. செத்து போன நாக்குக்கு இன்னைக்கு தான் உசுரே வந்தது. ஏண்டா சித்தா, வாய்க்கு வக்கனையா குழம்பு வேணும்னு கேப்பிய, ஒரு புடி புடி. எப்படா குழம்பு? இருக்கு இருக்கு. ஏண்டா, பொண்டாட்டி சமையல புகழ்ந்தா வாயில இருக்கிற முத்தா உழுந்துரும். ஏய்,
சாப்பிட்ட இலையில பொண்டாட்டி கொஞ்சம் மிச்சம் வைடா. எங்க இங்க என்ன சம்பாகானா?